தினசரி பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலை விவரங்களை தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் துறை வெளியிட்ட தகவல்களின்படி கடந்த ஆண்டு விலையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் துறை புள்ளி விவரப்படி சந்தையில் 1 கிலோ அரிசியின் விலை கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் ரூபாய் உயர்ந்து ரூபாய் 94 உள்ளன. கோதுமை விலை கடந்த ஓராண்டாக எவ்வித பெரிய மாற்றமும் இன்றி ரூபாய் 37 தொடர்கிறது. உளுந்து 1 கிலோ ரூபாய் உயர்ந்து ரூபாய் 59 பாசிப்பருப்பு விலையில் மாற்றமின்றி ரூபாய் 78 விற்பனை செய்யப்படுகின்றன. கடந்த ஆண்டு 43 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சர்க்கரை தற்போது 59 ரூபாய் 23 உயர்ந்துள்ளது. பாலின் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் அதிகரித்து 57 ரூபாய் 49 விற்கப்படுகின்றன. சமையல் எண்ணெய் விலை கடந்த ஆண்டை காட்டிலும் உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு 177 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ கடலை எண்ணெய் 196 ரூபாயாக விற்பனையாகிறது. சூரியகாந்தி எண்ணெய் விலையும் 181 ரூபாய் 81 அதிகரித்துள்ளன. அதே நேரத்தில் காய்கறிகளின் விலை குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு 44 ரூபாய் 98 விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி தற்போது கணிசமாக குறைந்து 29 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. உருளைக்கிழங்கும் மொத்த விலையில் 1 கிலோ 16 ரூபாய் அளவில் விற்பனையாகிறது. எனினும் வெங்காயத்தின் விலை உயர்ந்துள்ளது. ஆனால் கடந்த ஆண்டு 22 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ வெங்காயம் தற்போது 36 ரூபாயை தாண்டியுள்ளது.